திமுக அரசு மதசார்பின்மையை பாதுகாக்கும் என்று ஓட்டு போட்டாச்சு. அவங்க பார்க்கணும், அவ்வளோதான் பொதுவாக மக்கள் அல்லது இயக்கங்கள் எல்லோருடைய பார்வையாகவும் இருக்குது. அப்படி ஒரு அரசு எந்திரம் மதசார்பின்மையை பாதுகாத்தது அப்படின்னு இந்தியாவில் எப்பொழுதும் இல்லை. குலதெய்வத்துக்கு பலி கொடுக்காதவர்கள் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி நான் பிராமின் கம்யூனிட்டிஸில் குலதெய்வத்துக்கு பலியிடுகின்ற ஆடோ கொடியோ பலியிடுகின்ற பழக்கம் இருக்குது. ஒரு சேனலில் உட்காந்து முட்டாளுங்க எல்லாரும் அப்படின்னு அந்த தைரியமாக எப்படி பேச முடிகிறது? இது முஸ்லீமை இழிவுபடுத்தும் பிரச்சனையா இல்லை. ஒரு என்டையர் நான் பிராமின் கம்யூனிட்டியை எல்லாம் முட்டா பசங்க அப்படின்னு எப்படி பேச முடிகிறது? வயலூர் முருகன் கோயிலில் நான் பிராமின் உள்ளே வரக்கூடாது. 2 நான் பிராமின் அர்ச்சகர்கள் 2021 ஆகஸ்ட் 14 நியமிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை கருவறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த 4 ஆண்டுகளா 2 பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள் கருவறைக்குள் நுழைய முடியவில்லை என்பதை எத்தனை முறை பேசியிருப்போம், எத்தனை ஊடகங்களில் பேசியிருப்போம், எத்தனை முறை அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்போம். பல முறை சேகர் பாபு அங்கே போயிட்டு வந்திருக்காரு. இப்போ போன மாதம் போனார். இப்போ ஒரு 20-30 பார்ப்பன அர்ச்சகர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நான் பிராமின் அர்ச்சகர் அல்லது 2 நான் பிராமின் அர்ச்சகர் அவங்களை கொண்டு போய் நியமிக்கும் போது அவர்கள் எத்தகைய அவமதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது ஒரு அரசுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால், ஒரு அமைச்சருக்கு புரியலைன்னு சொன்னால், அதை எடுத்து சொன்னாலும் கேட்கலன்னா அதை எப்படி புரிந்து கொள்வது? இப்போ அந்த நான் பிராமினுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இஸ்லாமியர்கள் உள்ளடங்கிய நான் பிராமின்ஸுக்கு திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக இருக்கட்டும், அயோத்தியா பிரச்சனையாக இருக்கட்டும், அதை ஒரு உள்ளூர் பிரச்சனையாக நாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். திரும்ப இன்றைக்கி இந்தியா கூட்டணி அறிக்கையெல்லாம் உள்ளூர் மக்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போல் முட்டாள்தனம் வேறு எதுவும். அந்த அயோத்தியாவில் பாபர் மசூதிக்கு வாசலில் இருந்த ராம் சபுத்ரா என்ற இடத்தில் பூசாரி அவர் பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத்தை மிக கடுமையாக கண்டித்து பேட்டி கொடுத்தார். அதன் விளைவு என்ன? கொஞ்ச நாள் அவர் மர்மமாக கொலை செய்யப்பட்டார். என்ன போய் நான் பேட்டி எடுக்கும்போது இந்த சிக்கந்தர் எப்போங்க போனார் இன்டர்வியூவில்? எவனுக்கு தெரியும்? எதுக்கு தெரியணும்? ஒவ்வொரு கருப்புசாமி கோயிலுக்கும், ஒவ்வொரு ஐயனார் கோயிலுக்கும், ஒவ்வொரு கோயிலுக்கும் வரலாறு உங்கள்கிட்ட இருக்குதா? ஹிஸ்ட்ரி இருக்குதா? யார் என்னன்னு கணக்கு இருக்குதா? பல நூற்றாண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக மக்கள் ஒரு ஃபெய்த், அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மரத்தை கும்பிடுறான், அதுக்கு என்ன வரலாறு தனியாக இருக்குது? இப்படிதானங்க அயோத்தி கதை சொன்னார். பாபர் அவருடைய தளபதி மீர்பாக்கி பாபர் மசூதி அங்கிருந்து கோயிலை இடித்து விட்டு பாபர் மசூதியை கட்டினார். இதுதான் அயோத்தியா கேம்பெயின் தொடங்கும் போது இந்தியா முழுவதும் சொல்லப்பட்ட கதை. டிசம்பர் மாதம் இந்த பிரச்சனை முதன்முறையாக நடந்திருக்குது. அப்புறம் ஜனவரி போய் பிப்ரவரி 4 தான் அவங்களுடைய கூட்டம் நடந்திருக்குது. அப்போ டிசம்பர் அதற்கு பிந்தைய காலத்தில் அவர்கள் இவ்வாறு கூடுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்தோம் அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. இப்படி ஒரு இஷ்யூ ப்ரூயிங். இப்போ அவர் சொன்னார்ல, தமிழ் இந்துவில் டெய்லி போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, செய்தி வருது, தினமலரில் செய்தி வருது. இதெல்லாம் நடக்கும்போது மத சார்பற்ற சக்திகள், இயக்கங்கள், கட்சிகள் அப்படின்றவங்க ஃபீல்டில் என்ன செய்திருக்கிறோம், அவங்க இது மாதிரி போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்களே, குறைந்தபட்சம் இதற்கு எதிராக பெட்டிஷன் கொடுக்கறதுக்காக யாராவது இருக்கிறோமா, அப்படி செய்வதற்கு யாராவது இருக்கிறோமா என்றால் இல்லை. இப்போ என்ன பேச வேண்டியிருக்குதுன்னா, திமுக அரசு மதசார்பின்மையை பாதுகாக்கும், இந்த அரசு எந்திரம் மதசார்பின்மையை பாதுகாக்கும் என்று ஓட்டு போட்டாச்சு. அவங்க பார்க்கணும், அவ்வளோதான் பொதுவாக மக்கள் அல்லது இயக்கங்கள் எல்லோருடைய பார்வையாகவும் இருக்குது. அப்படி ஒரு அரசு எந்திரம் மதசார்பின்மையை பாதுகாத்தது அப்படின்னு இந்தியாவில் எப்பொழுதும் இல்லை. அதுவும் கடந்த 10-20 ஆண்டுகளாக இல்லவே இல்லை. மாறாக இந்த இந்து ஃபாசிசம் வருவதற்கான வழியைத்தான், அது தமிழ்நாடாக இருக்கட்டும், பிற மாநிலங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அரசு எந்திரம் என்பது அதை எனேபிள் தான் பண்ணியிருக்குது. அரசு எந்திரம் நான் சொல்லும்போது அது போலீஸு, கலெக்டர், நிர்வாக எந்திரம், ஜுடிஷியரி உள்ளிட்டு இது நாடு முழுதும் நடந்திருக்கிறது. இதுதான். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலையில் கட்சிகள் பொதுவாக நமக்கு என்ன சொல்கிறாங்க? இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, மதசார்பின்மையை காப்பாற்றுகிறோம்.
ஓட்டு மட்டும் போட்டால் போதும், மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான் அவர்கள் சொல்வது. அப்படி ஒரு பாசிவாக செயலூக்கமிக்க அரசியல் நடவடிக்கையில் மக்கள் ஈடுபடுவதை எந்த கட்சியும், திமுக உள்ளிட்டு எந்த கட்சியும் விரும்புவதில்லை. நாங்கள் பார்த்துக்கிறோன்றது தான் அவங்க சொல்கிறது. அப்போ ஆக்டிவான செயலூக்கமிக்க அரசியல் நடவடிக்கையில் மக்கள் ஈடுபடும் போது அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார்கள். இப்போ வாஞ்சிநாதனும் அங்கே இருக்கக்கூடிய சில தோழர்களும் இப்படி வேலை செய்யும்போது இந்த கேள்வியெல்லாம் வருது. இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு பரவலாக தமிழ் சமூகத்தில் இருந்தால் இந்த திமுக அரசு இதையெல்லாம் செய்திருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. இதெல்லாம் நடந்திருக்கிறதே, இவ்வளவு கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க, இவ்வளவு திராவிடர் இயக்கங்கள் இருக்குது, பிற அமைப்புகள் இருக்குது. யார் இந்த கேள்வியை எழுப்பினார்கள்? ஏன் எழுப்பவில்லை? அவங்க ஏதோ திமுகவோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால எழுப்பவில்லை என்று நான் குற்றம் சாட்டல. அவங்க ஃபீல்டிலேயே இல்லை, எந்த குறிப்பான பிரச்சனைக்குள்ளும் போவதில்லை, மக்களை திரட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதில்லை. மேடையில் பேசுறது, சோஷியல் மீடியாவில் பேசுறது, அதிகபட்சம் போனால் திமுக சரியாக செய்யலை சவடாலாக அறிக்கை விடுவது, இதற்காக இயக்கங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறது, பேசுறது, இவ்வளோதான் நடக்குது. அப்போது இந்த கட்சிகளை சார்ந்து, அரசு எந்திரத்தை சார்ந்து இதை செய்ய முடியாது என்பதைத்தான் இந்தியா மட்டும் அல்ல உலகம் முழுதும் உள்ள அனுபவம் நமக்கு காட்டுகிறது. கண் முன்னால் இப்போ அமெரிக்காவில் நடக்குது. ட்ரம்ப் 10 நாளில் எவ்வளோ அறிவிப்பு பார்த்தீங்கல்ல? 10 நாளில் நவோமி கிளைன் என்ற ஒரு எழுத்தாளர் ஷாக் டாக்டரின் என்ற ஒரு நூல் எழுதியிருந்தாங்க. இது ஈராக் மேலே போர் தொடுத்த போது அதுக்கு பேர் ஆப்ரேஷன் ஷாக் அண்ட் ஆ, அதிர்ச்சியும் பீதியும் ஊட்டுகின்ற ஒரு தாக்குதல். அது டிவியில் அப்போ நம்ம பார்த்தோம் எப்படி குண்டு வீச்சு நடந்ததுன்னு. இப்போ ட்ரம்ப் வந்த 10 நாளில் அப்படி குண்டு வீச்சு போல காசாவை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும், கிரீன்லாந்தை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும், அப்புறம் கனடாவை 51வது மாநிலமாக்கும், மெக்சிகோ வளைகுடாவுக்கு வேறு பேர் மாற்றுவோம், பனாமா கெனாலை நாங்கள் எடுத்துக்குவோம், 25% டாக்ஸ் போடுவோம், வெளிநாட்டிலிருந்து குடியேறியவர்களெல்லாம் சட்டவிரோத குடியேறிகளை எல்லாம் கை காலில் விலங்கு போட்டு வெளியேற்றுவோம். எவ்வளவு இது எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல சென்ற தேர்தலின் போது தோற்று போன ட்ரம்ப் தான் ஜெயிச்சாரு என்று சொல்லி அவருடைய கட்சியைச் சேர்ந்த ஃபாசிஸ்ட் காலிகள் கேபிட்டல் ஹில் என்ற கட்டடத்துக்கு உள்ளே பூந்து மரணம் விளைவிக்கும் அளவுக்கு அங்கே வன்முறை தாக்குதல் நடத்தினாங்க. அத்தனை பேர் மேலேயும் செடிஷன் கேஸு, கிரிமினல் கேஸு அந்த கும்பல் மீது. அத்தனை பேருக்கும் பொது மன்னிப்பு வழங்குவேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து பொது மன்னிப்பு வழங்கினார். ட்ரம்ப் ரேப் கேஸில் கன்விக்டட் ஃபெலான், அவர் தான் நீதிபதி, அவர் தான் ஜனாதிபதி அதிபர். இப்போ இதுக்கு பொருள் என்ன? மக்கள் ஒரு அதிர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கிறாங்க. அடுத்தடுத்து இன்னைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, அடுத்தடுத்து வருது. மோடி செய்வதை போல தான். இதை எதிர்கொள்ள முடியாமல் குறைந்தபட்சம் அமெரிக்காவிலாவது ஆங்காங்கே சில ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. அங்கே நம்ம ஊரை போல இல்லாமல் கொஞ்சம் மீடியாவில் பேசுகிறாங்க. ஆனால் இப்படி ஒரு ஃபாசிஸ்ட் தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய மக்கள் இயக்கம் என்பது இல்லை. அது இந்தியாவிலும் இல்லை, அமெரிக்காவிலும் இல்லை. இது ஒரு சீரியஸான பிரச்சனை. அப்படி ஒரு இயக்கம் இல்லாமல் இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அதிர்ச்சிக்கு பணிந்து போகிறது தான். பணியாமல் இருக்கிற ஒரே ஒரு இடம், உலகத்தில் ஒரு இடம் நம்ம பார்க்குறது பாலஸ்தீன். எவ்வளவு ஒரு கொடூரமான தாக்குதல் நடத்தப்பட்டு இவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்படுத்தப்பட்ட பிறகும் மக்கள் உறுதியாக நிற்கிறாங்க. ஆனால் எல்லா இடங்களும் அப்படி இல்லை. இப்போ தோழர் அப்படி பேசும்போது சொன்னாங்க, ராமசீனிவாசன் பலி கொடுக்கறதுக்கு, உயிர் பலி கொடுத்து வழிபாட்டுக்கு இந்துக்களும் தானே போகிறாங்கன்னா முட்டாளுங்க. அப்போ அப்படி இது இப்போ இந்த வழிபாட்டு முறை குலதெய்வத்துக்கு பலி கொடுக்காதவர்கள் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி நான் பிராமின் கம்யூனிட்டிஸ்கிட்ட குலதெய்வத்துக்கு பலியிடுகின்ற ஆடோ கோழியோ பலியிடுகின்ற பழக்கம் இருக்குது. ஒரு சேனலில் உட்காந்து முட்டாளுங்க எல்லாரும் அப்படின்னு அதனால் தைரியமாக எப்படி பேச முடிகிறது? இது முஸ்லீமை இழிவுபடுத்தும் பிரச்சனை அல்ல. ஒரு என்டையர் நான் பிராமின் கம்யூனிட்டியை எல்லாம் முட்டா பசங்க அப்படின்னு எப்படி பேச முடிகிறது?
அப்போ இந்த சமூகம் எப்படி இருக்கிறது? தோழர் வந்து அரசை பற்றி பேசினார். சொசைட்டி எப்படி இருக்குது? கொஞ்ச நாளாக சமூக ஊடகங்களில் இந்த ஈரோடு தேர்தலை ஒட்டி என்ன விவாதம்? சீமான் வந்து பெரியாரை தரக்குறைவாக பேசுகிறாரு, பொய்யா பேசுகிறார், அவதூறாக பேசுகிறாரு, இழிவாக பேசுகிறார். ஆனால் எந்த ஒரு இடத்துலையாவது பத்திரிகையாளர்கள் என்னையா அப்படி பேசுகிற அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையா கேட்டாங்களா? ஏன் கேட்கல? கேட்டிருக்க முடியாதா? கேட்டால் என்ன ஆயிருக்கும்? கேட்கவில்லை என்பது ஒன்று. அதுவும் ராமசீனிவாசன் போன்றவர்கள் முட்டாள் அப்படின்னு பேசினாங்க, அதற்கு எதிர்வினை இல்லை. இது ரெண்டும் வேற வேற விஷயம் இல்லை. பெரியாரை காப்பாற்றுவதற்கு தனியாக ஒரு போராட்டம், நான் பிராமின்களுடைய பண்பாடு வழிபாட்டு உரிமையை காப்பாற்றுவதற்கு தனியாக ஒரு போராட்டம் கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். அதை கேட்பதற்கு இல்லை என்றால் இதை கேட்பதற்குமான சொரணையும் சமூகத்தில் இல்லை. இது புதுசு இல்லை. 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து 2002 நினைக்கிறேன், ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. மதமாற்ற தடை சட்டமும் கொண்டு வந்தாங்க, இந்தியாவிலேயே முதல் முறையாக. ஆடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றதா? அதுக்கப்புறம் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தோல்வியடைந்தார்ன்றது வேற. ஆனால் ஒரு ஆண்ட சாதி பெருமை பேசுபவர்கள், பாண்டி கோயிலில் மற்ற இடங்களில் பலி கொடுப்பவர்கள், அவங்க யாராவது மீறி போய் வெட்டினாங்களா? நூற்றுக்கணக்கான இடங்களில் அப்படி பிரச்சனை நடந்ததா? நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு அப்போ நான் மக்கள் கலை கழகத்தில் செயல்பட்ட போது அப்படி திருச்சியில் பார்ப்பனமயமாக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்திய ஒரு நாட்டார் தெய்வ கோயில் வாசலில் கும்பாபிஷேகம் முடிஞ்ச மறுநாள் வாசலில் போய் ஒரு கிடாவை வெட்டினோம். வெட்டி அது கேஸ் ஆச்சு, கைதானோம். ஆனால் இந்த போராட்டத்தை ஏன் பக்தர்கள் செய்யவில்லை, ஏன் பலரும் செய்யவில்லை? இது 2002 நடந்தது. தேர்தலில் அதிருப்தி காரணமாக தோத்தாங்க அப்படின்றதுனால அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றதுனால. ஆனால் இந்த 20 ஆண்டுகளில் நம்முடைய சொரணை என்பது வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா, குறைஞ்சிக்கிட்டு வருதா? இப்போ அவர் நதியும் பேசும்போது பார்ப்பனர் அல்லாதார் என்ற செக்மெண்ட்டுக்குள்ளே முஸ்லீம்கள் வராங்களா இல்லையா என்ற கேள்வியை எழுப்பினார். இந்த நான் பிராமின் கான்சியஸ்னஸ் அல்லது திராவிட உணர்ச்சி அல்லது தமிழ் உணர்ச்சி என்பது என்ன நிலையில் இருக்கிறது? அதுக்கு வந்து நிறைய பெரிய வேறுபாடு வேணாம். முருகனை சுப்பிரமணியன் ஆக்குனதை பற்றி சொன்னார். இப்போ வயலூர் முருகன் கோயிலில் நான் பிராமின் உள்ளே வரக்கூடாது. 2 நான் பிராமின் அர்ச்சகர்கள் 2021 ஆகஸ்ட் 14 நியமிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை கருவறைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. இன்று வரை ஒரே ஒரு நாள் அங்கே உள்ள தோழர்களை வைத்து ஒரு போராட்டம் நடத்தி போலீஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் மட்டும் உள்ளே போனாங்க. உடனே அங்கே பார்ப்பன அர்ச்சகர்கள் கூக்குரல் இட்டார்கள். அந்த 2 பேரையும் வேலை நீக்கம் செய்யணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அர்ச்சகர்களுடைய சொந்தக்காரங்க பெட்டிஷன் போட்டாங்க. அந்த பெட்டிஷனை விசாரித்து நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் வேலை நீக்கம் செய்யணும், நீக்கிவிட்டு இவர்களை நியமிக்க வேண்டும் என்றே உத்தரவு போட்டார். இந்த 4 ஆண்டுகளாக அந்த 2 பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்கள் கருவறைக்குள் நுழைய முடியவில்லை என்பதை எத்தனை முறை பேசியிருப்போம், எத்தனை ஊடகங்களில் பேசியிருப்போம், எத்தனை முறை அரசின் கவனத்துக்கு கொண்டு வந்திருப்போம். பல முறை சேகர்பாபு அங்கே போயிட்டு வந்திருக்காரு. இப்போ போன மாதம் போனார். போன மாதம் சேகர்பாபு குடும்பத்தாரோடு விஜயம், இந்த வயலூரில் இப்போ குடமுழுக்கு நடக்க போகுது, அதை பார்க்குறதுக்கு போயிருக்காரு. கருவறைக்குள்ளே நின்று பூஜை செய்கிறது யார் தெரியுமா? அப்பாயின்மெண்ட்டே இல்லாத அங்கே இருக்கிற அர்ச்சகருடைய சொந்தக்காரன். என்கிட்ட ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது. அமைச்சர் இதை எதையுமே கண்டுக்கல. பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களுக்கு என்ன கதி என்பதை பற்றி அவர் எப்பவும் கண்டுக்கிறது இல்லை, கேட்குறதும் இல்லை. அவருக்கு தெரியும், நமக்கு சாதாரணமாக வாழ்க்கையில் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு அப்பர் காஸ்ட் பையனை வந்து ஒரு பட்டியல் சமூகத்து அல்லது எம்பிசி கம்யூனிட்டி சேர்ந்த பெண் கல்யாணம் பண்ணுதுன்னா அந்த குடும்பத்தில் போய் அந்த பெண் எத்தகைய அவமானங்களை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ ஒரு 20-30 பார்ப்பன அர்ச்சகர்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு நான் பிராமின் அர்ச்சகர் அல்லது 2 நான் பிராமின் அர்ச்சகர் அவங்கள கொண்டு போய் நியமிக்கும் போது அவர்கள் எத்தகைய அவமதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது ஒரு அரசுக்கு புரியலை அப்படின்னு சொன்னால், ஒரு அமைச்சருக்கு புரியலைன்னு சொன்னால், அதை எடுத்து சொன்னாலும் கேட்கலன்னா அதை எப்படி புரிந்து கொள்வது? இது அரசு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும்.
சுற்றி இருக்கிற கடைக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த அநீதி நடக்கிறதே, நான் கடைக்காரங்கள்டெல்லாம் போய் பேசினேன். ஆமாம், அநியாயம், பார்ப்பன அரசர்கள் தண்ணியை போட்டு சிலம்புறானுங்க, அவன்லாம் உள்ளே போகிறாங்க, நம்ம ஆளுங்களை உள்ளே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு ஏன்ட்ட புலம்புறாங்க. எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. தண்ணியை போட்டு ரோட்டில் மட்டையாக கிடக்கிறான், காலையில் போய் கருவறையில் பூஜை பண்ணுறான், நம்ம ஆளுங்க ஒழுக்கமாக இருக்கிறாங்க, உள்ளே விட மாட்டேன்றான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை கேட்கின்ற தைரியம் இந்த மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு இல்லை. சொல்லப்போனால் அமைச்சர் வராது, அவர் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு கோயிலே ஒரு ஓரமாக இவங்க 2 பேரையும் ஒதுக்கி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நடந்தது. அப்போ இந்த நான் பிராமின், இப்போ இந்த வயலூர் இந்த பக்கம் வச்சுங்க, இந்த பக்கம் திருப்பரங்குன்றத்தை வச்சுங்க. இப்போ அந்த நான் பிராமினுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இஸ்லாமியர்கள் உள்ளடங்கிய நான் பிராமின்ஸுக்கு திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. அங்கே நான் பிராமின் தீட்டு, இங்கே நான்வெஜ் தீட்டு. என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். நான்வெஜ் தீட்டு என்பதும் நான் பிராமின் தீட்டு என்பதற்கு எந்த வேறுபாடும் அடிப்படையில் கிடையாது. அதுதான் இங்கே அமலாகிறது. அதனால் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி இழிவுபடுத்தப்படுவதற்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன். நமக்கு அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் பிள்ளைங்களுக்கு சத்துணவு முட்டையோடு போடுறாங்க. அது நமக்கு தெரியும். 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா கொடுத்து சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்கல்ல, டொனேஷன் கொடுத்து பள்ளிகளில், அங்கே பிள்ளைக்கு சிக்கனோ எக்கோ கட்டி கொடுக்க முடியாது. இது எல்லாம் நமக்கு தெரியும். அதாவது ஒரு மூட்டை தூக்குறவனுடைய பிள்ளைக்கு இருக்கிற ஜனநாயக உரிமை 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டினவனுடைய மகனுக்கு கிடையாது. நான் பிராமின்ஸ் தான் மெஜாரிட்டியாக படிக்கிறாங்க. சமூகத்திலே அவங்க தான் மெஜாரிட்டி. யாருக்காவது சொரணை இருக்குதா? ஏன் ஒரு முட்டை சாப்பிடக்கூடாது என் பிள்ளை, இதை ஏன் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது என்று கேட்கின்ற தைரியமோ சொரணையோ யாருக்காவது இருக்குதா? பல பிரமுகர்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்குது சிபிஎஸ்சியில் தான். அப்போ நீங்கள் உங்களுடைய பிள்ளையை எப்படி பயிற்றுவிக்கிறீங்கன்னு கேட்டாக்கா, பிறக்கும் போதே பார்ப்பன அடிமைத்தனத்துக்கு பயிற்றுவிக்கிறீங்க. இதெல்லாம் கூடாதது, இழிவானது, நான்வெஜ்ஜோ ஏதோ திருட்டுத்தனமாக ஒளிஞ்சிருந்து சரக்கடிக்கிற மாதிரி ஒளிஞ்சிருந்து தான் சாப்பிட்ணும் இதை என்று அவர்களை அடிமைத்தனத்துக்கு ஆரம்பம் முதலே நாம் பயிற்றுவிக்கிறோம். அப்போ இதுதான் கல்ச்சர். அப்போ இந்த மாதிரி ஒரு பண்பாடு நம்மக்கிட்ட நிலவுது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம முஸ்லீம்களுக்கு அநீதி நடந்ததுக்கு போராடுறதெல்லாம் இருக்கட்டும், நான் பிராமின் கம்யூனிட்டிஸ் தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அவமானத்தை எந்த அளவுக்கு உணர்கிறோம்? நான் பிராமின் கம்யூனிட்டின்னு சொல்லும்போது எல்லா கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லா பிரமுகர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ இதை நாம் கண்டுக்கலை என்பதனுடைய பொருள், அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டால், அதுதான் இஸ்லாமியர்களுக்கு நிகழ்கின்ற அவர்கள் மீதான தாக்குதலை சொரணை இல்லாமல் வேடிக்கை பார்ப்பது நடக்குது. திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ வட இந்தியாவில் இந்து முஸ்லீம் கலவரம் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது. பெரியார் பணியாற்றினார். பெரியார் என்னையா பணியாற்றினார்? பெரியார் பணியாற்றியதனுடைய சாரம் என்ன? சாரம் என்னன்னா, நான் பிராமின் பார்ப்பனர் அல்லாதார் என்ற வரையறைக்குள் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் அவர் உள்ளே கொண்டு வந்தார். வெறும் இந்து என்று சொல்லப்படும் இந்த வரையறைக்குள்ளே இருப்பவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கூட பார்ப்பனர் அல்லாதார்ன்ற கேட்டகரியில் வர்றவங்க. அதையே அல்லாதார்னு சொல்லணும்னா நாம் திராவிடர்கள், எப்படியும் அவங்களை இதுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போ இந்து முஸ்லீம் என்று வட இந்தியாவில் எதிர்நிலைப்படுத்த முடிந்ததைப் போல தமிழ்நாட்டில் அதை செய்ய முடியல. தமிழ்நாட்டில் பிராமின், நான் பிராமின்ற கேட்டகரிக்குள்ளே இவங்களும் வந்துட்டாங்க. அவர் தோழர் சொன்னது போல், இஸ்லாம் என்பது ஒரு திராவிட மதம், திராவிட மார்க்கம், அதை சேர்ந்தது. ஏனென்றால் அது ஏற்றத்தாழ்வை மறுக்கிறது. திராவிடம் என்பது ஏற்றத்தாழ்வை ஏற்காதது. இஸ்லாமை பற்றி மற்ற விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு என்பதை அது மறுக்கிறது என்பதிலிருந்து தான் அதை அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார். அப்போது இந்த தமிழ் பண்பாடு, இன்னைக்கு கூட பேராசிரியர் VRS பேட்டி கொடுத்துருக்காரு. பலி கொடுக்கறது தான், உயிர் பலி கொடுத்து வழிபடுவது தமிழ் பண்பாட்டு மரபு அப்படின்னு விகடனில் பேட்டி கொடுத்துருக்காரு. அது நமக்கு தெரிஞ்சது தான், எல்லா இலக்கியங்கள்லேயும் இருக்குது. அதிலிருந்து எவ்வளவுக்கு நம்ம விலகி போகிறோமோ, எவ்வளவுக்கு அதை புனிதம் என்று கருதுகிறோமோ,
அந்த அளவுக்கு சிறுபான்மை மக்கள் மீது, குறிப்பாக இஸ்லாமியர்கள் மீது நடக்கின்ற அடக்குமுறை அப்படின்றது நமக்கு ஒரு விஷயமாக கண்ணிலே படுவதில்லை. ஏனென்றால் நாமே தன்மானமற்றவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்போ இதை ஒரு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன். இவர் தாங்க யூடியூப்லலாம் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு தோழர் அறிமுகப்படுத்தி விட்டார். நல்லா பேசுகிறீங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு, என் பிள்ளைங்க சார் ரிசர்வேஷனே தப்புன்னு சொல்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு ஓபிசி கம்யூனிட்டி சேர்ந்தவர், என்ன கம்யூனிட்டின்னு எனக்கு தெரியல. என் பிள்ளைங்க ரிசர்வேஷன் தப்பு, அது ஈக்குவாலிட்டிக்கு எதிரானது அப்படின்னு வாதாடுறாங்க. உங்களை போல் உள்ளவங்கள்லாம் இப்படி பேசி அவங்களுக்கு ஒரு இதை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு ரியாலிட்டி, அது ஒரு அசிங்கம் அப்படின்னு அவங்கள ஃபீல் பண்ண வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பொருள் என்ன? இது எப்படி நடந்தது? இப்போது இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணலை என்பதா பிரச்சனை? அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறதா? ஒவ்வொரு இஷ்யூலையும் அப்படி நடக்காத போது புதிதாக தலையெடுத்து வருகின்ற பிள்ளைகள் அதை எப்படி உணர்வார்கள்? நான் முதல்ல சொன்னது போல் சிபிஎஸ்சியில் படித்து வர்றவன் பாப்பானா தான் வர முடியும். வேறு எப்படி வர முடியும்னு எனக்கு தெரியல. அந்த பண்பாட்டை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி வர முடியும். அப்போ அவங்கள்ட்ட நீங்கள் எதை ஊட்டப் போகிறீர்கள்? அவங்க பை டிஃபால்ட் சங்கிய அரசியலை ஏற்றுக்கொண்டால் அதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அப்போ இந்த மாற்றம் என்பது நம் கண் முன்னால் நடந்து வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படி சொசைட்டியில் இப்படி ஒரு மாற்றம் ஏற்படாமல் அவங்க அவ்வளோ ஈஸியாக கால் ஊன்ற முடியாது. சமீபத்தில் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன். அது எப்படி பாபர் மசூதிக்குள்ளே ராஜீவ்காந்தி 1986 திருட்டுத்தனமாக வைக்கப்பட்ட ராமன் சிலையை வழிபாட்டுக்கு திறந்து விடுறாரு. திறந்து விட்டு அதனால் இந்து ஓட்டு வரும்னு நினச்சி திறந்து விடுறாரு. காங்கிரஸ் அதோடு அழிஞ்சது, அது வேறு கதை. திறந்து விட்டு எல்லாம் போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது தெரியுமா? 87 ராமாயணம் சீரியல் தொடங்குது தூர்தர்ஷனில். 87 தான் தூர்தர்ஷனில் ராமாயணம் சீரியல் தொடங்குது. இந்தியா முழுமைக்கும் ஒரே ராமாயணம், ஒரே வருஷன் அது வருது. அதில் வரக்கூடிய பாடல்கள் அது ஒரு இந்து அடையாளம் அதை உருவாக்குது. ராம ஜென்மபூமிக்கான கேம்பெயின் ஆபத்தில்லாத ஒரு விஷயம்னு சொல்லப்பட்ட அந்த தூர்தர்ஷன் ராமாயணம் வழியாக தான் ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ், இந்து கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் அது உருவாக்கப்படுது. இது இப்படி ஒரு ப்ராசஸில் நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ப்ராசஸ் இல்லாமல் ஒன்று நடப்பதில்லை. தென்னிந்தியா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா கர்நாடகாவில் சிமிலராக இதே இப்போ நம்ம பார்க்குற திருப்பரங்குன்றம் மாதிரியே பாபா புதன்கிரின்னு ஒரு இடம். அங்கே பாபா புதன்கிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு குன்றில் உள்ள இடம். அங்கே ஏமன்லேருந்து வந்த ஒரு இஸ்லாமியர் அவர் தான் காஃபியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அவர் இறந்த ஒரு இடம் இருக்குது. அங்கே மக்களால் போற்றப்படுபவராக இருந்திருக்காரு. அதே இடத்துல தத்தாத்திரேயர்னு சொல்லி வழிபடுவது இருக்குது. ஆச்சரியப்படத்தக்க வகையில் அங்கே அந்த பாபா புதன்கிரியில் 2 பேரும் உண்டு. அங்கே அந்த இடம் வக்ஃப் போர்டோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அங்கே ப்ரீஸ்ட்டும் உண்டு, இஸ்லாமியர் சார்பான ஒரு வழிபாட்டாளரும் உண்டு. அப்படி இருந்த ஒரு இடம். அந்த இடம் எப்போ மாறுது? அந்த இடம் எப்போ மாறுதுன்னாக்கா இந்த பீரியடில் 90களில் தான் மாறுது. 90களில் தத்தாத்திரேய யாத்திரான்னு புதுசாக ஒன்று இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த பிறகு பாபர் மசூதிக்கு பேரலாக இதை இடிக்கப்பட்ட உடனே இன்னும் உத்வேகம் பெற்று இது எங்கள் இடம், இதை ஆக்கிரமிச்சிட்டாங்க, திப்பு சுல்தான் காலத்தில் மாற்றிட்டாங்க அப்படின்ற கதைகளை உருவாக்குகிறார்கள். சொல்லப்போனால் திப்பு சுல்தான் காலத்தில் இது 2க்குமே அவர் மானியம் கொடுத்து இது பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, வேறு பல கோயில்களுக்கு. அப்படி தொடங்கியது மெல்ல மெல்ல தோழர் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் சொன்னார் இல்லையா, அந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை மீறி அதில் அயோத்தியாவுக்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னார். அதை மீறி இதற்கு சார்பாக ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு, இது ஒரு தனி கதை, அதனால் அதை நான் சுருக்கிக்கிறேன். அது கிட்டத்தட்ட இப்போ கம்ப்ளீட்டாகவே இஸ்லாமியர்கள் அதிலிருந்து அகற்றப்பட்டு முழு கண்ட்ரோலும் இவங்க கைக்கு வந்துடுச்சு. அப்படி மாறி 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 அப்படி கொண்டு வரப்பட்டு விட்டது. இது நம்ம இங்கே பார்க்குறோம். அதனால் இப்போ இங்கே இந்த தர்காவை எடுத்துக்கிட்டாக்கா இந்த செஷனில் வக்ஃபு வாரியம் தொடர்பான பில் பாஸ் ஆக போகுது.
வக்ஃப் வாரியம் தொடர்பான பில் மிக 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 ஆபத்தானது. வக்ஃப் வாரியம் என்பது இந்து அறநிலையத்துறை மாதிரி இஸ்லாமிய சொத்துக்களுக்கான ஒரு வாரியம். அது அப்போது வக்ஃப் சொத்துக்களில் என்ன இருக்குது? மசூதி இருக்குது, அவங்க சொல்லக்கூடிய கபரிஸ்தான் என்ற இடுகாடு இருக்குது, அது இல்லாமல் வேறு அனாதை இல்லங்கள், கடைகள், வீடுகள், இப்படி பல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வக்ஃப் என்பது இறைவனுக்கு அளிக்கப்பட்டது. அதை அப்படி கொடுத்த பிறகு அதை யாருக்கும் விற்க முடியாது. ஆனால் அதை வாடகையோடலாம் அதிலேருந்து வருவாயை வச்சு இது பண்ணிக்கலாம். பெரும்பாலான வக்ஃப் சொத்துக்கள் வக்ஃப் பை யூஸ் என்று இருக்கக்கூடியவை. பல மசூதிகள், கபரிஸ்தான்கள் அதுக்கு டாக்குமெண்ட் கிடையாது. பல நூற்றாண்டுகளாக அது. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஒரு வேளை நீங்கள் பாருங்களேன், இந்த 1923 கேஸ் வரலைன்னு வச்சுங்க, திருப்பரங்குன்றத்துக்கு அப்படி ஒரு கேஸ் நடந்து இது வரலை அப்படின்னா இங்கே என்ன ரெக்கார்டு இருக்கும்? நாயக்கர் காலத்தில் பணம் கொடுத்துருக்குறாங்க, அல்லது அதுக்கு பின்னால் வந்த ஒரு இவர் இப்போ அதுக்கு ஏதோ நிதி கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் ரெக்கார்டாக இருக்குமே தவிர, பிரிட்டிஷ் காலத்து நீதிமன்றம் ரெக்கார்டு அப்படின்றது ஒன்றும் இருக்காது. நாடு முழுதும் இப்படி இருக்கக்கூடிய வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸில் பலது கிட்டத்தட்ட 50% வக்ஃப் பை யூஸ், அனுபவ பாத்தியம்தான். இப்போ திருப்பரம் இந்த அனுபவ பாத்தியம் உள்ள இடங்களில் ஒரு வில்லங்கம் ஆட்சேபனை எழுப்பப்பட்டால் அதை ரிவ்யூ பண்ணலாம் கலெக்டர் என்று திருத்தம் கொண்டு வராங்க. இப்போ அப்படி திருத்தம் கொண்டு இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்புறதுக்கு பின்னால் அப்படி ஒரு பேக்ரவுண்டும் இருக்குது. நாம் இது ஏதோ கிடா வெட்டுறதுக்கு அனுமதிக்கிறாங்க, அனுமதிக்கலை என்ற முறையில் இதை பார்க்கிறோம். இந்த வக்ஃப் மசோதாவில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன, அதை எப்படி சொல்லலாம் என்றால், ஒரு உருவகமாக இந்தியா முழுதும் புதைக்கப்பட்டிருக்கிற கன்னி வெடியாக சொல்லலாம். எல்லா இடத்துலையும் சொத்து வெறிய ஒரு 4 காலி பசங்களுக்கு தூண்டி விட்டால் அதை ஒரு செகண்டில் மத வெறியாக மாற்றிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி உனக்கு இதை ஆக்கிரமிச்சுக்கலாம், இவனை விரட்டிட்டாக்க அந்த இடத்த நீ வச்சுக்கலாம் அப்படின்னு 4 பேரை தயார் பண்ணாக்கா அங்கே அப்படி யாரும் ஜெய் ஸ்ரீராம்னு வந்துடலாம். அதற்கான ஸ்கோப் அங்கே இருக்குது. அப்போது இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையாக இருக்கட்டும், அயோத்தியா பிரச்சனையாக இருக்கட்டும், அதை ஒரு உள்ளூர் பிரச்சனையாக நாம் பார்க்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். அது திரும்ப திரும்ப இன்றைக்கி இந்தியா கூட்டணி அறிக்கையெல்லாம் உள்ளூர் மக்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை போல் முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை. அயோத்தியாவில் நமக்கு பல பேருக்கு அந்த பீரியடில் இருந்தவங்களுக்கு தெரியலாம். அயோத்தியில் முதல் இந்த இஷ்யூவை இவங்க தொடங்கும்போது அங்கே ஒரு நாதி கூட ஆதரவு இல்லை பிஜேபிக்கு. உள்ளூர் மக்கள் அதை கண்டுக்கவே இல்லை. பல பேட்டிகள் அப்போ வந்திருக்குது. பல பேட்டிகளில் இது வெளியூர்லேருந்து அவங்க ஏதோ பண்ணுறாங்க, நாங்கள்லாம் அண்ணன் தம்பியாக தான் இருக்கிறோம், இப்படி பல பேட்டிகள் அயோத்தியாவில் இருக்குது. அந்த அயோத்தியாவில் பாபர் மசூதிக்கு வாசலில் இருந்த ராம் சபுத்ரா என்ற இடத்தின் பூசாரி அவர் பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத்தை மிக கடுமையாக கண்டித்து பேட்டி கொடுத்தார். அதன் விளைவு என்ன? கொஞ்ச நாள் அவர் மர்மமாக கொலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட்டை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இது என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது அந்த உள்ளூர் பிரச்சனையாக இருப்பதில்லை, அது ஓவராலாக ஒரு இந்து உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறுது. ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு எதிராக என்ன விதமான தப்பபிப்பிராயங்கள்லாம் இருக்குதோ, என்ன விதமான பயாஸ் எல்லாம் இருக்குதோ, அது எல்லாத்தையும் இதோட கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ பேசுகிறாருல, சிக்கந்தர் கோயிலை இடிக்கிறதுக்கு தான் அங்கே போனான் அப்படின்னு தானே அது ஒரு எச்சர. இதுக்கு என்ன போய் நான் பேட்டி எடுக்கும்போது, இந்த சிக்கந்தர் எப்போங்க போனார் இன்டர்வியூவில், எவனுக்கு தெரியும், எதுக்கு தெரியணும்? சிக்கந்தர் நாயக்கர் காலமா, பாண்டியர் காலமா, எதுக்குன்னு கேட்குறேன். ஒவ்வொரு கருப்புசாமி கோயிலுக்கும், ஒவ்வொரு ஐயனார் கோயிலுக்கும், ஒவ்வொரு கோயிலுக்கும் வரலாறு உங்கள்கிட்ட இருக்குதா? ஹிஸ்ட்ரி இருக்குதா? யார் என்னன்னு கணக்கு இருக்குதா? பல நூற்றாண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக மக்கள் ஒரு ஃபெய்த், அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மரத்தை கும்பிடுறான், அதுக்கு என்ன வரலாறு தனியாக இருக்குது? அப்போ இங்கே நோக்கம் சிக்கந்தர் வந்தாரா வரலையா, என்ன பண்ணாருன்றது அப்போ பிரச்சனை. மக்கள் இயல்பாக ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு வழிபாட்டிடம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு என்ன ஆதாரம் வேணும்? எதை ப்ரூவ் பண்ணணும்? ஸ்தல புராணம்னு எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் ஹிஸ்ட்ரி. அது ஒவ்வொரு கோயிலுக்கும் எழுதியிருக்கிறது. அப்போது இப்போ இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பேரடைம், இந்த சட்டகம், அவன் சொல்கிறத வச்சுக்கிட்டு அப்போ வந்தாங்களா, இப்படி தானங்க அயோத்தி கதை சொன்னான். பாபர், அவருடைய தளபதி மீர்பாக்கி,
வந்து பாபர் மசூதியை வந்து அங்கே இருந்த கோயிலை இடித்து விட்டு பாபர் மசூதியை கட்டினார். இதுதான் அயோத்தியா கேம்பெயின் தொடங்கும் போது இந்தியா முழுதும் சொல்லப்பட்ட கதை. அதை இடித்த உடனே அவங்க சொன்னது என்ன? இதுக்கு அடியில் கோயில் இருக்குது, இடித்தா தானங்க அடியில் இருக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும். இடித்தாச்சு, அடியில் தோண்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே தோண்டினாங்க. தோண்டி என்ன கிடச்சது? அந்த டாக்குமெண்ட்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கு எந்த தடயமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. 49 திருட்டுத்தனமாக தான் ராமன் சிலை வைக்கப்பட்டது, 92 இடிக்கப்பட்டது ஒரு கிரிமினல் நடவடிக்கை, இத்தனையும் சொல்லிட்டு அனுபோக பாத்தியதை என்ற அடிப்படையில் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குது. இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், நீ அனுபோக பாத்தியதை என்ற அடிப்படையில் அந்த இடத்த ராமன் கோயில்னு கேட்கல. இவங்க கேட்ட லாஜிக் என்ன? எதுக்காக கேட்டாங்க? இது இடிக்கப்பட்டது பாபர் காலத்தில், இடித்து கட்டிட்டாங்க, அதனால் எங்களுக்கு கொடுங்கன்றது தான் இந்த கேம்பெயினோட லாஜிக். அது இல்லை என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அப்போ முடிஞ்சு போச்சு, இது போய் பித்தலாட்டம்னு. இதை வைத்துக்கொண்டு பாபர் மசூதியை மட்டும் இல்லை, டெல்லி அதிகாரத்தையே கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் தீர்ப்பு வந்து வேற ஒரு குதர்க்க நியாயம் சொல்லி அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அவர் வாஞ்சி சொன்னதை போல் அடுத்தது வாரணாசி மசூதிக்கு 1947 ஆகஸ்ட் 15 என்ன கண்டிஷனில் எந்த வழிபாட்டு இடம் இருந்ததோ அதை மாற்ற முடியாது அப்படின்றது தான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. சந்திரசூட் பெரிய அறிவாளி. அவர் என்ன செஞ்சார்? அதை மாற்ற முடியாது என்பது உண்மை. ஆகஸ்ட் 15 அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன என்பதை ஆய்வு செய்யலான்றார். என்பதை ஆய்வு செய்யலாம். அதனால் இப்போ என்ன அப்படின்னா, அதை வச்சு தான் இப்போ அந்த மசூதி, வாரணாசி மசூதி, ஜான்வாபி மசூதியில் ஆராய்ச்சி செய்வதற்கான அனுமதி அப்படி தான் வழங்கினார். அப்போது அயோத்தியோ திருப்பரங்குன்றத்தையோ ஒரு லோக்கல் இஷ்யூ என்ற முறையில் நாம் பார்க்கக்கூடாது. அங்கே கூடிய கூட்டத்தையும், அது வந்து மக்கள், உள்ளூர் மக்கள் யாருமே கிடையாதுங்க. இப்போ தோழர் சொன்னார், கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க, அங்கேருந்து வந்தாங்க, இங்கேருந்து வந்தாங்க, லோக்கல் பீப்புள் யாரும் ஆதரிக்கலை என்று நாம் ஆறுதல் கொள்ள முடியுமா? அந்த வீடியோ, அந்த போராட்டம், அந்த பிரச்சாரம், அது ஓவராலாக ஒரு இம்ப்ரெஷனை வந்து ஏற்படுத்துது. அதன் மீது ஒரு பிரச்சாரம் நடக்குது. அது வந்து ஒரு பெரிய திரள் வந்து கூடியிருக்குது, அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்குது. இப்போ நம்ம இந்த ரூமில் உட்காந்து அவர் கேஸோட வரலாறு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஒரு நதியும் பேசுகிறேன், இதெல்லாம் மக்கள் யாரும் அதெல்லாம் கேட்குறதில்ல. மக்களுக்கு தேவைப்படுறது வாட்ஸ்அப் ஃபார்வேர்டும் ஒன்லைன் நியூஸு, இது மட்டும்தான். அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, இப்படி கேட்குறாங்க, இப்படி இருக்காங்க. சிக்கந்தர் எப்போ வந்தார்? இடிச்சா எச்ராஜா சொல்கிறாரு, அவர் எதுக்கு அங்கே வரணும்? ஸ்கந்தராக தானே இருக்க முடியும், அது எப்படி சிக்கந்தராக இருக்க முடியும்? ஸ்கந்தர் வந்து சிக்கந்தரோட சீனியராக தானே இருக்க முடியும். இப்படி தான் ஒரு காமன் சென்ஸ் லாஜிக். இதில் வந்து அவர்கள் பில்டப் பண்ணிக்கிட்டு போவாங்க. அதனால் அது உள்ளூர் பிரச்சனை அல்ல, அதை அவர்கள் விடப்போவதும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சு கொண்டால் என்ன செய்யணும்? நம்ம அயோத்தியா பிரச்சனை வந்து எப்படி வந்தது உங்களுக்கு தெரியும். மண்டல் கமிஷனை ஒட்டி தான், அதை முறியடிப்பதற்கு தான் விபி சிங் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அந்த இஷ்யூ வந்து அத்வானி எடுக்கிறார். அப்போ பொதுவாக என்ன பேசப்பட்டதுன்னாக்கா, கமண்டலை மண்டல் வீழ்த்தும் என்று பேசப்பட்டது. கமண்டல் அப்படின்றது இந்த சங்கி அரசியல், அதை மண்டல் வீழ்த்தி விடும் என்று பேசப்பட்டது. அப்படி முடியும் போல இருக்குது என்ற நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்தில் அதுக்கப்புறம் முலாயம் சிங் யாதவெல்லாம் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் கடந்த சில பத்தாண்டுகளில் நடந்திருப்பது என்ன என்று சொன்னால், அந்த மண்டல் பரிந்துரை, அதனால் பயன்பெறக்கூடிய பயன் பெற்ற ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களை துண்டு துண்டாக பிரித்து அதில் கணிசமான பிரிவினரை தன்னுடைய வாக்கு வங்கியாக பிஜேபியால் மாற்ற முடிந்திருக்கிறது. அப்புறம் இப்போ ஆனந்த் தெல்தும்டே சமீபத்தில் சொன்னதை போல் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல இடங்களில் ரிசர்வ் தொகுதி ஆக பெரும்பான்மையாக பிஜேபி தான் ஜெயிக்குது. அவங்க பட்டியல் சமூகத்தின் மக்கள் மத்தியில் அவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு வருகிறது. இதுக்கெல்லாம் என்ன பொருள்? இப்படியெல்லாம் நமக்கு சுற்றி தீ எரிந்து கொண்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த தீ பரவாது. இது ஏன்னா இது பெரியார் பிறந்த மண், பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்கள் என்று நாம் சிந்திப்பது அறிவுடைமையா என்று பார்க்கணும். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்பது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இப்போ மதுரையில் அப்படி ஒரு அமைப்பு கட்டி செய்திருப்பதாக தோழர் சொன்னார்.
இப்போது பிஜேபி அரசு அதனுடைய அபாயம் இதை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ இந்த திமுக அரசு வந்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 4 ஆண்டுகளில் திமுகவுடைய என்ன செய்தது செய்யவில்லை என்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறது என்ற சூழலை பயன்படுத்தி கொண்டு பகுத்தறிவாளர்களோ இடதுசாரிகளோ மதசார்பற்ற சக்திகளோ என்ன விதமான மூமெண்ட்டை வேறு மட்டத்தில் நாம் கட்டியிருக்கிறோம், என்ன உருவாக்கி இருக்கிறோம். இப்போ அவர்களால் இப்படி ஒரு கூட்டத்தை திரட்ட முடியுது, அது நம்ம வந்து சும்மா சொல்லி ஆறுதல் அவன்கிட்ட காசு இருக்குது கொண்டான்ட்டான் அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. இதன் வழியாக நான் இப்போ சொல்கிறேன், இந்த திருப்பரங்குன்றத்தில் இன்னும் கொஞ்சம் காலத்தில் லோக்கல்லே அவன் ஆட்களை உருவாக்கிடுவான். அது ஈஸி. ரொம்ப எல்லா ஊர்லேயும் சமூக விரோத சக்திகள் இது மாதிரி ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. பிஜேபி அப்படி தானே ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆட்கள் அவர்களுக்கு கிடைப்பார்கள். இப்போவே திரட்டின சக்தி சோஷியல் மீடியாவில் வந்துருக்குது. எல்லாமே ஜாதி சங்கம், ஜாதி ரீதியாக போலரைஸ் பண்ணி அந்த சக்திகளை தான் அவங்க வந்து சேர்த்துக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி மக்களை திரட்டுவது அப்படின்னு சொன்னால் நம்ம வேறு மட்டத்தில் வேலை செய்ய வேண்டும். பொதுவான கருத்து பிரச்சாரம், இப்போ நம்ம சீமானுடைய பெரியார் வெறுப்பு பிரச்சாரத்துக்கு எதிராக கருத்து ரீதியாக தோழர்கள் மோதுறாங்க. மகிழ்ச்சி, செய்யணும் அதை. ஆனால் கருத்து ரீதியாக பேசுவதனால், சோஷியல் மீடியாவில் பேசுவதனால், ஊடகங்களில் பேசுவதால் அது ஆட்டோமேட்டிக்காக பௌதிக சக்தியெல்லாம் மாறாது, நடக்காது. அதை கீழே அமைப்பாக மக்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது என்பதற்கு ரொம்பவும் காலம் கடந்து தான் யோசிக்கிறோம். இருந்தாலும் இப்பொழுதாவது யோசித்து அந்த மாதிரி பணிகளில் இந்த மாதிரி இயக்கங்கள் வந்து ஈடுபடணும். அது ஒரு ஃப்ரண்ட் உடனே அவசரமாக உருவாக்கியாக வேண்டும். இது வந்து ஒரு நெருக்கடிக்கு இப்போ அது வந்து உருவாகுது. அவனுடைய அமைப்பு அப்படி நெருக்கடிக்கு உருவாக்கப்பட்டது அல்ல. அவன் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இலக்கு, ஒரு லட்சியம், அதை அடைவதை நோக்கி ரெகுலராக வேலை பார்த்துட்ருக்கிறான், ரெகுலராக வேலை பார்க்குறான். அதற்காக ஒவ்வொரு முனையிலிருந்தும் காய் நகர்த்துகிறார்கள். ஆனால் திமுகவை நிர்பந்தப்படுத்தக்கூடிய, இப்போ தோழர் சொன்னார் இல்லையா, ஒருவேளை 4ஆம் தேதிக்கு முன்னால் 3ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ ஏதோ ஒரு தேதியில் இதைவிட ஒரு பெரிய கூட்டத்தை இதற்கு எதிராக கூட்டியிருந்தால் இந்த அரசும் இந்த அரசு இயந்திரமும் இப்படி நடந்து கொள்ள துணிந்திருக்குமா என்பதை நாம் யோசிக்கணும். அதை நாம் செய்யவில்லை. அதை செய்யாத வரையில் இந்த பொதுவாக நம்ம தீர்ப்பு சொல்வதனால எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் இந்த அரசு எந்திரத்தை கொண்டு எதுவும் செய்ய முடியும். ராகுல் காந்தி சொல்கிறாரு, 38 லட்சம் வாக்குகள், 39 லட்சம் வாக்குகள் கள்ள ஓட்டு மகாராஷ்டிராவில், அப்படியே அவங்க பீகாருக்கு போவாங்க, அப்படியே அவங்க யூபிக்கு போவாங்கன்றாரு. என்ன செய்ய முடியுது அவரால்? எலெக்ஷன் கமிஷனுக்கு வேண்டுகோள் விட முடியுது. எலெக்ஷன் கமிஷன் என்னவாக இருக்குது? அவருடைய கைப்பாவையாக இருக்குது. எத்தனை வேண்டுகோள் விட்டாச்சு? இப்போ கொஞ்சம் நினைவை திருப்பி பாருங்கள். 1980களின் பிற்பகுதியில் ரத யாத்திரை தொடங்கியது. அதிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான என்ன மாஸ் மூமெண்ட்டை எதிர்க்கட்சிகள் கட்டியிருக்கிறார்கள்? எந்த இயக்கம் என்ன மாஸ் மூமெண்ட்டை கட்டியிருக்கு? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மாஸ் மூமெண்ட் விவசாயிகள் இயக்கம் பஞ்சாபில் நடந்தது. அதை தவிர இந்துத்துவத்துக்கு எதிராக எந்த மாஸ் மூமெண்ட்டும் வரல. எல்லாம் போய் கடைசி நிலையில் தான் பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு ஒரு ராகுல் காந்தி ஒன்று போனார். அப்போ ஒரு கவுண்டர் நரேட்டிவ், இதற்கு எதிரான ஒரு அரசியலை முன்வைக்கின்ற எந்த அரசியல் இயக்கத்தையும் எந்த அரசியல் கட்சியும் கட்டவில்லை. நம்ம திரும்ப திரும்ப பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நேர்மறையான ஒரு நரேட்டிவ், அதுக்காக மக்களை திரட்டுவது என்பது இல்லை. அப்படி இல்லாத வரையில் நாம் ஒரு அங்குலம் கூட முன்னேற முடியாது. இது தடுத்தாட்டம் அப்படின்றதுல பிரச்சனை தீராது. அவன் வந்து அடுத்தடுத்து வேறு ஒன்று நம்ம மேலே எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்க போகிறான். எதை தடுப்பது? இது யூஜிசியை தடுக்கிறதா, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு பணம் தரலையா அதை தடுக்கிறதா, கவர்னர் மசோதாவை நிறுத்தியிருக்கிறானே அதை தடுக்கிறதா, திருப்பரங்குன்றத்தை தடுப்பதா, வக்பில்லை தடுக்கிறதா? எதை தடுப்பது? எதை தடுத்தாடுவது? அப்போ நேர்மறையில் அப்படி ஒரு இயக்கம் கட்ட வேண்டும் என்பது தான் நான் இதில் முன்வைக்கின்ற கருத்து. அது எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றது சம்மந்தப்பட்டவர்கள் அமர்ந்து சீரியஸாக பேச வேண்டிய விஷயம். நாம் இறுதியாக வலியுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம், பொதுவாக பெரியார் பிறந்த மண் என்று பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அவர் செய்த பணியில் ஒரு 20%, 10% கூட செய்யாமல் இந்த பழம்பெருமை பேசுவதைப் போல அப்படி பேசுவது என்பது
அவருடைய பணிக்கு செய்கின்ற துரோகம் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி.